ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வேகன்சி வைப்ஸ். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நல்ல ஜாப்க்காக வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் எதிர்பார்க்குறீங்களா? என்னது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாபான்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்கான பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் வெளியிட்டிருக்க ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் பிஇ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், டெக்ஸ்டைல், மைனிங், கெமிக்கல் ப்ரொடக்ஷன், டெலிகம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தவங்க 60% மார்க் இருந்தாலே எடுத்துக்கிறாங்க. வெறும் பிஇ பிடெக் மட்டும்தான் கேட்டிங்கன்னா இல்லைங்க, எம்டெக், எம்பிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருந்தாலும் போதும். நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும், எம்பிஏ முடித்தவங்களுக்கும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடித்தவங்களுக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, பேசிக் பேவாக எவ்வளோ கொடுக்குறாங்க, என்னென்ன போஸ்டிங் இருக்குது, அதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து மொத்தம் 350 வேகன்சி இருக்குது. அந்த 350 வேகன்சிக்கும் 8 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 8 போஸ்டிங்க்கும் என்னென்ன வேகன்சி இருக்குது, என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இதுக்கு எவ்வளோ பேசிக் பே கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இந்த 8 போஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கிரெடிட். இந்த ஆஃபீஸர் கிரெடிட்டில் நம்பர் ஆஃப் வேகன்சி உங்களுக்கு 250 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல இதுதான் ஹையஸ்ட் வேகன்சி. இதில் ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பேசிக் பேவாக உங்களுக்கு 48,480 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ் கொடுத்துருவாங்க. செகண்டாக கொடுத்துருக்க போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரி. இதில் நம்பர் ஆஃப் வேகன்சியாக உங்களுக்கு 75 வேகன்சி கொடுத்துருங்க. இதுவும் ஒரு ஹையஸ்டான வேகன்சி தான். இதில் உங்களுக்கு பேசிக் பேவாக 48,480 ப்ளஸ் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. தேர்டாக இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஐடி. மேனேஜர் ஐடியில் வெறும் 5 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு பேசிக் பேவாக 64,820 ரூபா கொடுத்துருவாங்க. ஃபோர்த்து சீனியர் மேனேஜர் ஐடி. இதில் 5 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு பேசிக் பேவாக உங்களுக்கு 85,920 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. ஃபிஃப்த்து ஒன் பார்த்தீங்கன்னா மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட். இதில் வெறும் 3 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு பேசிக் பே பார்த்தீங்கன்னா 64,820 ரூபா ப்ளஸ் அலவன்சஸ் கொடுத்துருவாங்க. சிக்ஸ்த்து ஒன் சீனியர் மேனேஜர் டேட்டா சயின்டிஸ்ட்டு. இதுக்கு வெறும் 2 வேகன்சி தான் இருக்குது. ஆனால் இதுக்கு பேசிக் பே ஹையஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ பார்த்தீங்கன்னா 85,920 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குது. செவன்த் ஒன் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி. இதில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி இதுலேயும் 5 தான் இருக்குது. இதுக்கு பேசிக் பேவாக 64,820 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் சைபர் செக்யூரிட்டி. நம்பர் ஆஃப் வேகன்சி 5 இருக்குது. இதுக்கு தான் ஹையஸ்ட் பேசிக் சேலரியாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85,920 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் இருக்குது. மொத்தமாக 350 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 8 போஸ்டிங்கில் ஃபர்ஸ்ட் 2 போஸ்டிங் மட்டும்தான் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியும். ரிமைனிங் இருக்கிற 6 போஸ்டிங்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய போஸ்டிங் பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். இதில் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிரெடிட்டில் 250 வேகன்சி இருக்குது. அந்த 250 வேகன்சியில் எஸ்சிக்கு 37, எஸ்டிக்கு 18, ஓபிசிக்கு 67, எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்க 25, அன்ரிசர்வ்டுக்கு 103, பேக்வேர்டுக்கு ஓசியில் 3, ஹெச்ஐயில் 3 இருக்குது, விஐ அண்ட் ஐடியில் 2 கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரியில் 75 வேகன்சியில் எஸ்சிக்கு 11, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 20, எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்கவங்களுக்கு 7, அன்ரிசர்வ்டுக்கு 32, பேக்வேர்டில் மொத்தம் 3 வேகன்சின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 போஸ்டிங்லுமே எந்த ஏஜில் இருக்கவங்க அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 21 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் கிரெடிட்டில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லையா, காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இல்லை, சார்ட்டர்ட் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட், அதுவும் இல்லைனா எம்பிஏ ஃபுல் டைமாக பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எலிஜிபிள் தாங்க இந்த ஜாபுக்கு. இன்ஜினியரிங் முடித்தவங்களாம் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் இண்டஸ்ட்ரி போஸ்டிங்க்கு பிஇ பிடெக்கில் மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், டெக்ஸ்டைல், மைனிங், கெமிக்கல் ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இதில் நீங்கள் 60% மார்க் எடுத்திருந்தாலே போதும், நீங்கள் இந்த போஸ்டிங் எலிஜிபிள் தான். நெக்ஸ்ட் நீங்கள் எம்பிஏ பண்ணியிருக்கீங்க இல்லை எம்டெக்கும் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்களும் எலிஜிபிள் தாங்க இந்த போஸ்டிங்க்கு. இந்த எக்ஸாமுக்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட் மார்ச் 3, க்ளோசிங் டேட் மார்ச் 24. ஆன்லைன் டெஸ்ட் உங்களுக்கு ஏப்ரல் ஆர் மேல கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 18%, மொத்தமாக 59 ரூபா. அதர் கேட்டகரிக்கு 1000 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 18%, மொத்தம் 1180 ரூபா. இந்த ஜாப்க்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, இந்த 3 இடத்துல தான் போட்டிருக்காங்க.
ஸோ இந்த 3ல் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்ளை பண்ணுறப்போ பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான ஆன்லைன் எக்ஸாமில் உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக கேட்குறாங்க. பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 25 கொஷின் கேட்குறாங்க. 25 கொஷினுக்கு 25 மார்க் கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஷின் 25 மார்க் கொடுக்குறாங்க. தேர்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதில் 50 கொஷின் கேட்குறாங்க, 50 மார்க் கொடுக்குறாங்க. இதுக்கு டியூரேஷன் பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸ். பார்ட் 2ல் என்ன கேட்பாங்க, ப்ரொஃபஷ்னல் நாலேஜ், அதுக்கு 50 கொஷின் இருக்குது, அதுக்கு மார்க் பார்த்திங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்குது. இதுக்கும் டியூரேஷன் 120 மினிட்ஸ். இந்த ஜாப்க்கான அப்ளை லிங்க் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கேர்ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.